இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ போய் படுத்துக்க. சரி, உண்மையை சொல்லு. உனக்கு நம்ம அவுட் ஹவுஸ்ல இருந்து நமக்கு பிடிச்ச நேரத்துல சமைச்சு சாப்பிட்டுட்டு ஏதேதோ பேசி சிரிச்சு சிரிச்சு வாழ்ந்தது சந்தோஷமா இருக்கா, இல்ல இங்க இருக்கிறது சந்தோஷமா இருக்கா? எனக்கு எங்க இருந்தாலும் உங்க பக்கத்துல இருக்கிறது தான் சந்தோஷம். ஆஹா, டேஸ்டான பிரெட் ஆம்லேட், சூடான டீ, செம காம்பினேஷன். தேங்க்யூ வானதி. அப்பா, உங்களுக்காக இன்னொரு டிஷ் ரெடி ஆயிட்டு இருக்கு. சூப்பர்மா. ஓகே, ஐ அம் வெயிட்டிங். பெரிய வெள்ளக்கார தோற இங்கிலீஷ்ல தான் பேசுவார். உங்க அப்பாவுக்கு கொழுப்ப பத்தியடி பொண்டாட்டியும் பொண்ணையும் துரத்தி விட்டுருக்காங்க. நல்லா உட்காந்துட்டு பிரெட் ஆம்லெட். இப்ப இரு. ஐயா ஐயா, சே, ஒரு பிரெட் ஆம்லெட்டை நிம்மதியா சாப்பிட முடியுதா? வானதி, நான் சந்தோஷமா இருக்க நாளா பார்த்து பிச்சைக்காரங்க வந்திருக்காங்க. ஏதாவது சாப்பிட இருந்தா கொடுத்து அனுப்புமா, சந்தோஷமா சாப்பிட்டு போகட்டும். சரிப்பா. பிச்சைக்காரங்களா? இவரை அப்படியே இரு, ஒரு நாள் சோத்துல விஷத்தை வச்சு கொள்றேன். வாடி. அமுதா, என்ன அமுதா, எங்க கிளம்பிட்டீங்க? அடேங்கப்பா, உங்களுக்கு என் பேரெல்லாம் கூட ஞாபகம் இருக்கா? அது எப்படி? அங்க உட்காந்துட்டு அந்த ஆம்லெட்டை சாப்பிட முடியாம சாப்பிட்டீங்களே, அப்ப உங்களுக்கு நான் யாருன்னு தெரியலையா? இல்ல நான் உங்களை ஐயா ஐயான்னு கூப்பிட்டனே, அப்ப கூட உங்களுக்கு ஏன் குரல் தெரியல? ஐயோ, அப்ப நீதான் ஐயா ஐயான்னு கூப்பிட்டியா? நான் யாரோ பிச்சைக்காரங்கன்னு நினைச்சிட்டேன். உங்களுக்கா இந்த நிலைமை? உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. பின்ன ஏன் இருக்காது? உங்களை மாதிரி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிருக்கல, என் தலையெழுத்து அப்படிதான் இருக்கும். என்ன அமுதா, தப்பெல்லாம் நீ பண்ணுவ, ஆனா என்ன கல்யாணம் பண்ணனாலதான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லி நீ நல்லவளை ஆயிடுவியா? எப்படி அது? இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? வாய்க்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. வானதி நம்ம குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்கு எத்தனை பழிய தாங்கிக்கிட்டு பொறுமையா நல்லது செய்யறா. ஆனா நீ நமக்கு நல்லது செய்யற தங்கச்சிக்கு கெடுதல் நினைச்சிருக்கையில நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? உனக்கு மனசாட்சியே இல்லையா? என் பொறுமையை சோதிக்காத. போதுங்க, ரொம்ப கத்தாதீங்க. உங்களுக்கு பிபி ஏறிட்டு இருக்கு, அதான் புத்தி தடுமாறிட்டு. பொண்டாட்டி மேலேயே அடுக்கடுக்கா பழிய அடுக்கிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, நான் என்ன அப்படி இந்த குடும்பத்துக்கு கெடுதல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என்னங்க நான் தப்பு செஞ்சேன்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் நல்லதாங்க செய்ய நினைச்சேன். ஸ்வேதா எவனோ ஒருத்தன் கிட்ட போய் கெட்டு போய் வாயும் வயிறுமா வந்து நிக்கிறா. அவளை அப்படியே விட்டுட முடியுமா? அதனாலதான் அங்க தேடி இங்க தேடி அப்படி ஓடி இப்படி ஓடி அவ காதலனை கண்டுபிடிச்சு அவன் கால்ல விழுந்து வீட்டுக்கு வந்து பேசுப்பான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். இதெல்லாம் எதுக்காக? நம்ம சம்பந்தி அம்மா குடும்ப கௌரவம் காத்துல பறந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. காலம் பூரா அந்த சின்ன புள்ள பழியோட குற்ற உணர்ச்சியோட வாழக்கூடாதுங்கிறதுக்காக. இது உங்களுக்கு கெடுதலா தெரியுதா? இதையே வானதி பண்ணா அவ குடும்ப பெருமைக்காக பண்ணா, அதையே நான் பண்ணேன்னா குடும்ப கெடுதலுக்காக பண்ணேன். விடுங்க, நல்லவங்களை இந்த உலகம் எப்பதான் அடையாளம் பார்த்திருக்கு? நீங்க சொல்றத சொல்லுங்க, அதுக்காக நான் என் குணத்தை மாத்திக்க போறது இல்ல. நான் எப்பவும் இப்படிதான் மத்தவங்களுக்கு நல்லது செய்வேன். போதுமா? அப்புறம் அமுதா அவனுக்கு பணத்தாசையை காட்டுன, அதான் அவன் வாயால எல்லாத்தையும் சொல்லிட்டானே. இப்ப என்ன சொல்ற? என் மேல உங்களுக்கு சந்தேகம் வர்றது நியாயம்தான். ஆனா அது இப்படி நேரடியா என்கிட்ட கேட்டீங்கன்னா என்ன எதுன்னு விளக்கமா சொல்லிட போறேன். அதை விட்டுட்டு என் மேல பழியா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, அவன் ஸ்வேதாவ ஏதோ கர்ப்பமாக்கிட்டு ஓடி போயிட்டான். அப்படிப்பட்டவன உடனே வந்து தாலி கட்டினா கட்டிடுவானா? இதையும் சொல்லி அவனுக்கு பணத்தாசைய காமிச்சாதானே அவன் முதல்ல நம்ம வீட்டுக்குள்ள வருவான். அந்த மாதிரி நினைச்சுதான் நானும் பணம் கொடுக்கறேன் வாடான்னு சொல்லி கூப்பிட்டேன். அவனை நம்பி வந்துட்டான். அவன் மட்டும் ஸ்வேதா கழுத்துல தாலி கட்டினானா எல்லாமே சரியா போயிடும். நம்ம நினைச்ச மாதிரி சம்பந்தி அம்மாவும் ஸ்வேதாவும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைச்சேன்.
ஆனா அதுக்கப்புறம் தானே எனக்கு எல்லா விஷயமும் தெரியுது. அவன் இவ்ளோ பெரிய ஃப்ராடா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கலையே. வானதியும் ஸ்வேதாவும் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிய வந்தது. இது மட்டும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா அவனை ஏன் கையாலேயே ஏதாவது செஞ்சு போட்டிருப்பேன். அது தெரியாம நீங்க பாட்டுக்கு என்ன திட்டிட்டே இருந்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா இல்லைங்க. நீ என்ன வேணா சொல்லு, உனக்கு ஒரு லாபம் இல்லாம நீ எந்த காரியத்தையும் செய்ய மாட்ட. இது நான் என் அனுபவத்துல தெரிஞ்சுக்கிட்டது. என்னைக்கு நீ செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு மாறி இருக்க, மன்னிப்பு கேட்டிருக்க. சரிங்க, நான் என்ன சொன்னாலும் நான் நல்லவங்கிறத நீங்க உங்க வாயால சொல்ல போறதே இல்ல. அப்புறம் என்ன, எனக்கு ஒரு காலம் வருங்க, அப்ப புரிஞ்சுப்பீங்க இந்த அமுதா எப்படிப்பட்டவன்னு. நீங்களும் உங்க அருமை தங்கச்சி உங்க பொண்ணும். அது வரைக்கும் நீங்க யாரும் எங்களுக்கு இறக்கப்பட வேணாம். வா, நமக்கு நிறைய வேலை இருக்கு. அப்புறம் உங்க அருமை தங்கச்சி என்ன சொல்றாங்க? என்னை பத்தி உனக்கு தெரியாதா? உன்னை பத்தி நான் தங்கச்சிட்ட பேச மாட்டேன், தங்கச்சியை பத்தி உன்கிட்ட பேச மாட்டேன். ஆமா ஆமா, பெரிய நல்ல காரியம்தான். இப்படி எல்லாருக்கும் நல்லவரா இருந்து என்ன சாதிக்க போறீங்கன்னு தான் தெரியல. இருங்க, உங்க தங்கச்சி வீட்ல நல்லவரா இருந்து அப்படியே சௌகரியமா இருங்க. நாங்க இந்த பேய் வீட்லயே எங்க பொழுது ஓட்டிக்கிறோம். அப்பா, நீங்க அத்தை கிட்ட பேசி ஏதோ நடக்க கூடாதுன்னு நடந்து போச்சு, மன்னிச்சிருமான்னு சொல்லக்கூடாதா? சொன்னா என் பேரு கெட்டு போயிரும். நடக்க கூடாது, நடக்கவே கூடாது. எப்படி நடக்கலாம்? சும்மா இருமா. இப்ப கூட மனசு கேட்காம தான் நான் இங்க வந்தேன். வானதி இங்க இருக்கும்போது நான் ஒரு தடவை கூட இங்க வந்ததே இல்ல, தெரியுமா? அவ கூட அவ புருஷன் இருந்தாரு. சோறு பொங்குறதுல இருந்து சோப்பு போடுற வரைக்கும் உதவி செஞ்சாரு. ஏன் உன் புருஷனை நீ கூட்டு வந்திருக்க வேண்டியதானே? மாப்பிள்ளை ஏன் வரல? வருவாருங்க. வராம எங்க போறாரு? அவரை நான் இங்க வர வைக்கிறேனா இல்லன்னு பாருங்க. பங்களாவுல யாருங்க? எவன்டா அவன் இந்த பேய் விட்ட பங்களாங்கிறது? இவரா? வணக்கம். வணக்கம்மா. ஐயோ, இந்த ஆளு நம்ம பெரிய வீட்டுல இருக்கும் போதே மரத்துல கட்டி வச்சான். இப்ப நம்ம அவமானப்படுறத வேற பார்க்க வந்துட்டான். நாம இந்த வீட்டுல இருக்கிறத பாக்குறதுக்காக வானதி தான் அனுப்பி வச்சிருப்பான். அண்ணே வாங்கலே. வணக்கம். எப்படி இருக்கீங்க தம்பி? நல்லா இருக்கேன். அவருக்கு என்னங்க, தங்கச்சி வீட்டுல நல்ல சுகமா தான் இருக்காரு. அமுதா, கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டியா? அவங்க பேசலனா தான் ஆச்சரியம். அமுதா அந்த மாதிரி. என்னம்மா? அண்ணே முதல்ல உட்காருங்க அண்ணே. ஆ, கேள்வியை பத்திய ஐயா, என்ன சாப்பிடுறீங்க? ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா. நீ கேட்டதுலயே ரொம்ப சந்தோஷம். தம்பி, நான் வானதி விஷயமா வந்திருக்கேன். வானதி எங்க ஊர் பொண்ணு, எங்க வம்சம். வம்சமா? அது மட்டும் இல்ல, பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணு.